நம்ம என்னெல்லாம் முடிச்சிருந்தோம்? இந்த ஸ்கேலார் வெக்டார் பற்றியெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் லாஸ்ட் கிளாஸில். ரைட், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, அதில் நம்ம 2-3 மோஷன்ஸ் நம்ம விட்டுருந்தோம். லீனியர் மோஷன் என்ன, அது மாதிரி ரொட்டேஷன் மோஷன் என்ன, அது மாதிரி சர்க்குலர் மோஷன் என்ன இருக்கிறது, அந்த 3 டைப்ஸ் ஆஃப் மோஷன்ஸ், அது மாதிரி வைப்ரேட்டரி மோஷன்ஸ், டைப்ஸ் ஆஃப் மோஷன்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணல. அது மட்டும் பார்த்துவாங்க, ஈஸியான விஷயந்தான். லீனியர் மோஷன் சொன்னால் ஸ்ட்ரைட்டாக போகக்கூடியது, அதை நம்ம என்ன சொல்கிறோம்? லீனியர் மோஷன். மோஷன் இன் ஸ்ட்ரைட் லைன். ஓகே, மோஷன் along straight line. இதான் நம்ம லீனியர் மோஷன். மோஷன் ஆஃப் எ கார் along a straight path or straight road. ஸ்ட்ரெயிட் ரோடில் வந்துட்டு என்ன கார் போயிட்டே இருக்குது. ஒரு ரன்னிங் அத்லெட், 1 டைமென்ஷனல் மோஷனை சொல்லியிருந்தோம்ல, அதெல்லாமே நமக்கு எதில் வந்துடும்? இந்த லீனியர் மோஷனில் வந்துடும். இந்த நெக்ஸ்ட் நமக்கு இருக்கக்கூடியது சர்க்குலர் மோஷன். சர்க்குலர் மோஷன் அப்படின்னு சொல்கிறது பாத். அதோட பாத் எப்படி இருக்கும்? ட்ராவர்ஸ் along சர்க்குலர் பாத் அப்படின்னு அதோட வழின்னு சொல்கிறது சர்க்குலராக இருக்கும். இப்போ நமக்கு என்ன சொல்லலாம்? ஒரு ஸ்டோனை வந்துட்டு நம்ம ஒரு ஸ்ட்ரிங்கில் கட்டிட்டு நம்ம சுற்றுறோம். ஒரு ஸ்டோனை என்ன பண்ண இருக்கும்? ஒரு ஸ்ட்ரிங்னு சொன்னால் உங்களுக்கு தெரியுங்களே, அதோட எண்டில் கட்டிட்டு நம்ம சுற்றுவோம்ல, வேர்லிங். அப்போ இது நம்ம என்ன சொல்கிறோம்? திஸ் இஸ் சர்க்குலர் மோஷன். தென் பிளானட்ஸ் வந்துட்டு என்ன ஆகுது? எர்த்து சன்னை ரிவால்வ் பண்ணிகிட்டே இருக்குது. பிளானட்ஸ் எர்த்தை வந்து சன்னை வந்துட்டு ரிவால்வ் பண்ணிகிட்டே இருக்குது. ஆர் மோஷன் ஆஃப் த மூன். மூன் எப்படி ஆகுது? நம்ம எர்த்தை வந்துட்டு சர்க்குலர் பாத் ரிவால்வ் பண்ணிகிட்டே இருக்குது. ரைட், அப்போ இதெல்லாமே வந்து நமக்கு என்ன? சர்க்குலர் மோஷன். அதோட பாத் சர்க்குலராக இருக்கும். ரைட், சர்க்குலராக மூவ் ஆகிட்டு இருக்கும் அதோட பாத்ஸ். உங்களுக்கு ரொட்டேஷனல் மோஷனும் சர்க்குலர் மோஷனும் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. தென் ரொட்டேஷனல் மோஷன் சொன்னால் அது எப்படி இருக்கும்? ஒரு ஃபிக்ஸட் ஆக்சிஸை டிபெண்ட் பண்ணிட்டுனாவும் அது ரொட்டேட் ஆகிருக்கும். அப்படின்னா ஸ்பின்னிங், நம்ம பம்பரெல்லாம் சுற்றுறோம்ல, டாப் சுற்றுவோம்ல, அந்த ஸ்பின்னிங் தான் நம்ம என்ன சொல்கிறோம்? ரொட்டேஷனல் மோஷன் அப்படின்னு சொல்கிறோம். தென் நெக்ஸ்ட்டு நமக்கு ஃபைனலாக இருக்கக்கூடியது வைப்ரேட்டரி மோஷன். இப்போ ஸ்ட்ரிங்ஸு, கிட்டார், அதிலெல்லாம் ஸ்ட்ரிங்ஸ் இருக்குல்ல, ஸ்ட்ரிங் நீங்கள் அப்படி என்ன டச் பண்ணும்போது இட் வில் பி வைப்ரேட். டு தட் வைப்ரேஷன் மியூசிக்கல் சவுண்ட்ஸ் வரும் நமக்கு. எஸ், அது நமக்கு வைப்ரேட்டரி மோஷன்ஸ். அப்போ இதெல்லாம் தான் டைப்ஸ் ஆஃப் மோஷனில் இருக்கக்கூடியது. ஜஸ்ட் புரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, தென் நெக்ஸ்ட் நமக்கு என்ன இருக்குது? அடுத்த என்ன? ஸ்கேலார் அண்ட் வெக்டார். நம்ம சொல்லியிருந்தோம், ஸ்கேலார் விச் ஹேவ் மேக்னிடியூட் அலோன். வெக்டார்னு அதுக்கு டைரக்ஷன் இருக்கும், மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் இருக்கும்னெல்லாம் நம்ம சொன்னோம். ரைட், இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது என்ன? நமக்கு இருக்கிறது வெக்டாரா? வெக்டார்ஸ் பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வெக்டார்ஸ் பாருங்கள், வெக்டார்ஸ் எப்படி நம்ம டினோட் பண்ணுவோம்னா இந்த மாதிரி ஆரோ மார்க் வச்சு தான் நம்ம டினோட் பண்ணுவோம். இந்த வெக்டார்ஸோட இந்த லெங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறது நம்ம என்ன சொல்கிறோம்? அதோட மேக்னிடியூட். இதுதான் அதோட டைரக்ஷன், இது அதோட மேக்னிடியூட். ஓகேடா? தென் இது அதோட டைரக்ஷன். இப்போ நமக்கு ஜென்ரலாக பேசிக்கான ஒரு விஷயம், இப்போ நம்ம இது 5 சென்டிமீட்டர் அப்படின்னா, இப்போ இந்த லெங்த் என்ன நமக்கு சொல்கிறாங்க? ஒன்று 5 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க, இன்னொன்று 7 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த 5 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்கிறது இதோட மேக்னிடியூட், இது அதோட டைரக்ஷன். அப்போ வெக்டார்ஸ் எப்பயுமே என்ன பண்ணியிருக்கணும்னா நீங்கள் டைரக்ஷன் வச்சுட்டு ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கணும். ஓகே, தென் அடுத்து நமக்கு இருக்கிறது என்ன? டைப்ஸ் ஆஃப் வெக்டார்ஸா? என்ன டைப்ஸ் ஆஃப் வெக்டார்ஸில் ஃபஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? ஈக்குவல் வெக்டாரா? ஈக்குவல் வெக்டார்ஸ். ஈக்குவல் வெக்டார்னா இந்த வெக்டார்ஸ் which is in same in magnitude and same in direction. எப்படி இருக்கும்? மேக்னிடியூடு சேமாக இருக்கும் ப்ளஸ் டைரக்ஷனும் சேமாக இருக்கும். அப்போ இது 5 சென்டிமீட்டர்னா ரெண்டுமே சேமான ஃபிசிக்கல் குவான்டிட்டி மீன் பண்ணுறாங்க. ஓகே, இது 5 சென்டிமீட்டர்னா இதுவும் 5 சென்டிமீட்டர் தான். புரிஞ்சவங்களுக்கு இதை நம்ம ஈக்குவல் வெக்டார் அப்படின்னு சொல்கிறோம். எஸ், இதோட ஆங்கிள் வந்துட்டு எப்படி இருக்கும்? ஆங்கிள் பிட்வீன் தான் 0 டிகிரியாக இருக்கும், ஏன்னா சேம் லைனில் தானே நமக்கு இருக்குது. தென் கொலீனியர் வெக்டார். கொலீனியர் வெக்டார்னா இது ஆக்ட் ஆகக்கூடியது சேம் லைனில் ஆக்ட் ஆகும். இது ஆக்ட் ஆகக்கூடியது சேம் லைனில் ஆக்ட் ஆகும். ஆங்கிள் பிட்வீன் தம் இஸ் 0 or 180 டிகிரி. 180 டிகிரி. எஸ், அது சொல்கிறேன் எப்படி நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ பாருங்கள், இப்போ நமக்கு என்ன இருக்குது இருக்கும்? இதில் 2 டைப் இருக்குது. ஒன்று என்ன? பேரலல் வெக்டார்ஸா? பேரலல் வெக்டார்ஸ். பேரலல் வெக்டார்ஸ் அப்படின்னா ரெண்டுமே எப்படி இருக்கும்? பேரலாக மூவ் ஆகிட்டே இருக்கும். எப்படி இருக்கும்? ரெண்டுமே பேரலாக மூவ் ஆகிட்டே இருக்கும். ரெண்டுமே எப்படி இருக்கும்? பேரலாக மூவ் ஆகிட்டே இருந்துச்சுன்னா இதை நம்ம என்ன சொல்கிறோம்? பேரலல் வெக்டார். டைரக்ஷன் சேமாக இருக்கும். புரிஞ்சா? தென் நெக்ஸ்ட் அடுத்து நமக்கு இருக்கிறது ஆன்டி பேரலல். எஸ்,
ஆன்டி பேரலல் இதோட டிகிரி என்ன இருக்கும் நமக்கு ஆங்கிள் பிட்வீன் தம் 0 டிகிரியா அதான் நம்ம சொன்னோம் கொலினியர்னு சொன்னால் 0 to 180 டிகிரியில் இருக்கும் சேம் லைனில் இருக்கும் அப்படின்னு சொன்னோம் ரைட் இது நெக்ஸ்ட் அடுத்து நமக்கு என்ன இருக்குது ஆன்டி பேரலல் வெக்டார்ஸ்னால் எப்படி இருக்கும் நமக்கு ஒன்று இந்த டைரக்ஷனில் போயிட்டு இருக்குன்னா இன்னொன்று ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கும் அப்போ ஆங்கிள் பிட்வீன் தான் நமக்கு என்ன சொல்லலாம் 180 டிகிரி அப்படின்னு சொல்லலாம் புரிஞ்சுங்களா ரைட் தென் அடுத்து நமக்கு என்ன இருக்குது யூனிட் வெக்டார் ரைட் இது நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடியதான் இதான் இம்பார்ட்டண்ட்டான வெக்டார் யூனிட் வெக்டார் யூனிட் வெக்டார் இஸ் டினோட்டட் பை இப்போ நமக்கு ஏன்னு சொல்கிறது தான் அந்த வெக்டார் நம்ம என்ன சொல்கிறோம் ஏ கேப் அப்படின்னு சொல்லுவோம் யூனிட் வெக்டாரை a vector divided by is magnitude of vectors okay அப்படினா a vector divided by modulus of a modulus of a உங்களுக்கு கண்டுபிடிக்க தெரியும்னு நினைக்கிறேன் முன்னாடியே நம்ம சொல்லியிருக்கோம் நீங்கள் இல்லைன்னா பார்த்தவங்க இப்போ a வெக்டாரோட மாடுலஸ் அப்படின்னு சொல்கிறது ஃபார் எக்ஸாம்பிள் ஏன்னு சொல்கிறது நமக்கு என்ன எடுக்கலாம் axi ப்ளஸ் ayj அப்படின்னு வச்சுக்கோங்க எக்ஸாம்பிளுக்காக வேண்டிட்டு ஓகே ஐஜேன்னு சொல்கிறது நம்ம அடுத்து டிஸ்கஸ் பண்ணுவோம் இப்போ மாடுலஸ் ஆஃப் ஏன்னு சொல்கிறது என்ன ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏஒய் ஸ்கொயர் லேட்டர் ஒன் வி வில் டிஸ்கஸ் ஓகே இதை நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் உங்களுக்கு மேக்ஸ்லேயே இருக்கும் டிட்டர்மினன்ட் நீங்கள் எடுப்பீங்க மாடுலஸ் நம்ம ஃபஸ்ட் லெசனில் இதை பற்றி நம்ம சொல்லியிருந்தோம் டெரஸில் மாடுலஸ் போட்டிருந்தோம் நம்ம மாடுலஸ் போடும்போது என்ன எடுத்திருந்தோம் அதில் மேக்னிடியூட் மட்டும்தான் சொல்லியிருந்தோம் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு மேக்னிடியூட் அளவு மட்டும்தான் ப்ளஸ் ஒரு மைனஸில் வந்தாலும் சரி நீங்கள் என்ன பண்ணுவீங்க ப்ளஸில் தான் அந்த ஆன்சர்ஸ் எடுப்பீங்க மேக்னிடியூட் மட்டும்தான் அதில் நம்ம கண்டுபிடிச்சோம் ஞாபகம் இருக்குல்ல அப்போ நான் யூஸ் பண்ணியிருந்தேன் டிட்டர்மினன்ட் எடுக்கிறோம் ஆக்சுவலி டிட்டர்மினன்ட் விட பக்காவான வேர்டுன்னு சொல்கிறது இது மாடுலஸ் ஆஃப் எப்படின்னு சொன்னால் நமக்கு மேக்னிடியூட் மட்டும்தான் அங்கே நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோம் ஹியா இப்போ நம்ம டிட்டர்மின் போட்டிங்கன்னா நமக்கு எப்படி கிடைக்கும் நமக்கு மாடுலஸ் ஆஃப் ஏன்னு சொல்கிறது நமக்கு என்ன மேக்னிடியூட் ஆஃப் ஏ இதுதான் ஓகே அப்போ இதுதான் நம்ம என்ன சொல்கிறோம் யூனிட் வெக்டார் ஏ வெக்டார் டிவைடட் பை இட்ஸ் மேக்னிடியூட் ஏ வெக்டார்னு சொல்கிறது இதுதான் இப்போ நான் ரெண்டு ஆக்சிஸில் தான் சொல்லியிருக்கேன் ஓகேங்களா ரைட் இனி அடுத்து நம்ம என்ன ஆர்த்தோகனல் வெக்டார்ஸ் என்ன நமக்கு ஆர்த்தோகனல் வெக்டார்ஸ் ஆர்த்தோகனல் வெக்டார்ஸ் அப்படின்னா இப்போ ஹியர் திஸ் யூனிட் வெக்டார்ஸ் எப்படி இருக்கும் நமக்கு தே ஆர் மியூச்சுவலி இன் பர்பெண்டிகுலர் எல்லாமே எப்படி இருக்கும் நமக்கு பர்பெண்டிகுலர் டைரக்ஷனில் இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த இடத்துல நமக்கு எக்ஸ் ஆக்சிஸை நமக்கு ஐ கேப் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரெப்ரசென்ட் பண்ணலாம் எக்ஸ் ஆக்சிஸ் நமக்கு ஐ கேப் அப்படின்னு சொல்லிட்டு ரெப்ரசென்ட் பண்ணலாம் இது இஸ் யூனிட் வெக்டார் தென் ஒய் ஆக்ஸை நம்ம ஜே கேப் அப்படின்னு சொல்லலாம் தென் ஜெட் ஆக்ஸை நம்ம கே கேப் அப்படின்னு சொல்லலாம் அப்போ ஹியர் திஸ் ஆர் த யூனிட் வெக்டார்ஸ் திஸ் யூனிட் வெக்டார் நமக்கு எப்படி இருக்குது மியூச்சுவலி பர்பெண்டிகுலராக இருக்குது எல்லாமே எப்படி மியூச்சுவலி பர்பெண்டிகுலர்னு என்ன எல்லாமே 90 டிகிரியில் ஃபார் எக்ஸாம்பிள் இது எக்ஸு அப்புறம் இது ஒய் இது செட் அப்படி தானே மோஸ்ட்லி இப்படி தான் நம்ம யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்தோம் அப்போ எக்ஸ்னு சொல்கிறது ஐ கேப் ஜே கேப் கே கேப் அதனால தான் நான் இங்கே கேப் யூஸ் பண்ணியிருக்கேன் புரியுதா உங்களுக்கு ஓகே ரைட் அப்போ மியூச்சுவலி பர்பெண்டிகுலராக இருந்துச்சுன்னா இதை நம்ம சொல்கிறோம் ஆர்த்தோகனல் வெக்டார்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இதோட காம்பினேஷன் வச்சுட்டு தான் நம்ம எப்பயுமே வந்துட்டு என்ன பண்ணுவோம் வெக்டார்ஸை நம்ம ரெப்ரசென்ட் பண்ணிகிட்டே இருப்போம் சரிங்களா ரைட் இந்த நெக்ஸ்ட் அடுத்து நமக்கு என்ன இருக்குன்னா ஒரு நிமிஷம் இதிலே ஆர்த்தோகனல் வெக்டார்ஸ் நம்ம பொசிஷன் வெக்டார்ஸ்னு சொல்லிட்டு நியூமரிக்கல் நம்ம ப்ராப்ளத்தில் நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுவோம் பொசிஷன் வெக்டார்னா காம்பினேஷன் ஆஃப் எக்ஸ் ஒய் ஜெட் மூணுமே கம்பைனாக இருக்கிறது நம்ம பொசிஷன் வெக்டார்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஜஸ்ட் சிம்பிளாக ஆர் வெக்டார் அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம் ஆர் வெக்டார்னு சொல்கிறது தானே எக்ஸ்ஐ ப்ளஸ் ஒய்ஜே ப்ளஸ் ஜெட்கே ஓகேங்களா ஓகே இது ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங் தான் பேசிக் லெவலில் இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் இதில் நம்ம சொல்லியிருக்கோம் ஓகே அடுத்து நமக்கு என்ன இருக்குது அடிஷன் ஆஃப் 2 வெக்டர்ஸா இப்போது நம்ம ஜென்ரலாக இப்போ 2 நியூமரிக்கல் வேல்யூஸ் ஆட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணால் போதும் நம்ம அல்ஜிப்ராய்க் மெத்தட் நம்ம யூஸ் பண்ணால் போதும் பாசிட்டிவ் சைனில் இருக்குது ஒரு நெகட்டிவ் சைனில் இருக்குது அப்போ எதுக்கு எதோட எந்த வேல்யூக்கு வந்துட்டு ஹையர் மேக்னிடியூட் இருக்கோ அதோட சைன் நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம் அல்ஜிப்ராய்க் மெத்தடில் ரைட் பட் வெக்டார்ஸை நமக்கு அந்த மாதிரி டைரெக்டாக நமக்கு என்ன பண்ண முடியாது ஆட் பண்ண முடியாது ஃபார் எக்ஸாம்பிள் சி இப்போ நமக்கு 2 வெக்டார்ஸ் கொடுத்துருக்காங்க ஓகே நான் இப்போ என்ன எடுக்கிறேன் 2 வெக்டார்ஸை addition of 2 vectors see இப்போ இது a vector இது
B vector. Okay, this is A vector, this is B vector. Here we are going to add these two vectors. அப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கணும், இந்த ரெண்டு வெக்டாரை சேர்க்கணும். அப்படி தானே நான் சேர்க்க போகிறேன். இது ஒரு வெக்டார், இங்கேருந்து இன்னொரு வெக்டார். அப்போ ஹியர் இந்த ரெண்டு வெக்டாருமே நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, இது ரெண்டத்தோட ரிசல்டன்ட் என்னென்ன இருக்கிறது கண்டுபிடிக்கிறீங்க. அப்போது இஃப் யூ ஆர் ஆடிங் த டூ வெக்டார்ஸ், ரெண்டு வெக்டாருமே வந்துட்டு எப்படி இருக்குது ஆட் பண்ணுறீங்க. அப்போ ஆட் பண்ணும்போது எப்படி இருக்குது, உங்களுக்கு ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் தான் உங்களுக்கு இருக்குது. ஓகே, இப்போ இந்த ட்ரையாங்கிளை நீங்கள் கன்சிடர் பண்ணிட்டீங்கன்னா திஸ் ஏ வெக்டார் அண்ட் பி வெக்டார் ஹேவ் டைரக்ஷன் அண்ட் மேக்னிடியூட். இதுக்கு ரெண்டுமே என்ன இருக்குது, டைரக்ஷன் அண்ட் மேக்னிடியூட் இருக்குது. அப்போ இதோட ரிசல்டன்ட் வெக்டார் இட் வில் பி அதர் சைடு ஒரு தேர்ட் சைடு என்ன இருக்கும், மூணாவது சைடில் இருக்கும். அப்படின்னா இந்த ரெண்டு சைட்லேயே வெக்டார்ஸ் இருக்குது, அதுக்கு மேக்னிடியூட் இருக்குது, டைரக்ஷன் இருக்குது. இதோட ரிசல்டன்ட் இட் வில் பி இன் அதர் சைடு. ஆர் வெக்டார் இதுதான், புரிஞ்சுங்களா? ஆர் வெக்டார்னு சொல்கிறது இதுதான். இப்போ ஹியர் இதுதான் நம்ம என்ன சொல்கிறோன்னா ட்ரையாங்குலர் மெத்தட் அப்படின்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிளுக்காக நான் டயக்ராம் போட்டேன். அப்போது அடிஷன் ஆஃப் டூ வெக்டர்ஸ் ரெண்டு மெத்தடில் வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம். ஒன்று ட்ரையாங்குலர் மெத்தட், இன்னொன்று parallelogram law of vectorsனு சொல்லிட்டு triangular law of vectors, இன்னொன்று parallelogram law of vectors. இந்த ரெண்டு தான். அப்போ triangular law of vectors தான் நம்ம இப்போ ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். parallelogram நமக்கு நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கணும். சரிங்களா? ரைட், சி அடிஷன் தானே பண்ண போகிறோம். A vector ப்ளஸ் B vector நமக்கு சொல்லலாம் ரிசல்டன்ட் வெக்டார் இட் இஸ் அட் அன் ஆங்கிள் ஆஃப் ஆல்ஃபா அப்படின்னு எடுத்துக்கலாமா? திஸ் இஸ் இந்த இடத்துல B வெக்டார் கரெக்டாக என்ன ஆங்கிளில் இருக்குது, நான் என்ன பண்ணுறேன்னா இதான B வெக்டார், சும்மா டாட்டர் லைன்ஸ் போட்டு உங்களுக்கு காட்டுறேன். இது என்ன ஆங்கிளில் இருக்குது, நமக்கு தீட்டா அப்படின்னு சொல்கிற ஆங்கிள். எக்ஸாம்பிள் செட் தீட்டா, இந்த சைடு தீட்டாவாக இருந்துச்சுன்னா இது என்னவாக இருக்கும், நமக்கு 180 மைனஸ் தீட்டாவாக இருக்கும். 180 மைனஸ் உங்களுக்கு தெரியக்கூடிய ஒரு விஷயம் தான் நினைக்கிறேன். ஓகே, இப்போ நமக்கு ரெண்டுமே கண்டுபிடிக்கலாம். நேம் கொடுக்கலாமா? என்ன நேம் கொடுக்கலாம்? இப்போ இதுக்கு A, B, C and D. நான் ஏ இந்த டாட் லைன்ஸ் போட்டேன்னா கரெக்டாக நமக்கு என்ன இருப்பது, ரெக்டாங்குலர் ஷேப், ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக மாறும். அப்போ நமக்கு ஈஸியாக என்ன பண்ணிடலாம், ஆர் வெக்டார்னு சொல்கிறது இந்த சைடு ப்ளஸ் இந்த சைடு ஸ்கொயர் பண்ணால் கழிச்சூர்னு இருக்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். ரைட், நம்ம போடலாமா? நமக்கு ரிசல்டன்ட் வெக்டார்ஸ் தானே கண்டுபிடிக்கணும். வகையா சி எப்படி நமக்கு ஆர் வெக்டார் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா ஏபி பி. ஓகே, பைத்தாகரஸ் தியரம் உங்களுக்கு தெரியும்ல, ஏபி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன சொல்லலாம் பிசி ப்ளஸ் சிடி. ஓகே, ஏன்னா ஒரேடியா பிடின்னு போட்டுடலாமா, பிடி ஸ்கொயர் ப்ளஸ் ஏடி ஸ்கொயர். ஓகே, இதுதான். அப்போது இதை நம்ம சம் ஆஃப் த ஜியோமெட்ரிக்கல் மெத்தட் வச்சு தான் நம்ம இதை போட்டுட்ருக்கோம். நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி அல்ஜிப்ராய்க் மெத்தடில் கிடையாது, வெக்டர்ஸ் ஆட் பண்ணுறோன்னு இருக்கிறது புரிஞ்சுக்கோங்க. இப்போ பிடின்னு சொல்கிறது என்ன, பிசி ப்ளஸ் சிடியா? ரைட், அப்போ ஏபி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு என்ன சொன்னோம், பிடின்னு சொல்கிறது பிசி ப்ளஸ் சிடி, பிசி ப்ளஸ் சிடி தி ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஏடி ஸ்கொயர். ரைட், இப்போ ஹியர் நமக்கு தெரியும் பிசி அப்படின்னு சொல்கிறது ஏ வெக்டார். ரைட், சிடி நமக்கு தெரியல. இப்போ சிடி வந்துட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிப்போம் நம்ம சிடியை சொல்லுங்க பார்க்கலாம். இது தீட்டா நம்ம சொன்னோமா, இது தீட்டாவாக இருந்துச்சுன்னா தீட்டா இன்க்ளைனாக இருக்கிற என்ன காஸ் வருமா, காஸ் தானே, அப்படி தான் நம்ம போடுவோம். எஸ், இந்த நம்ம அட்ஜசன்ட் சைடு கண்டுபிடிக்கும் போது நமக்கு என்ன கிடைக்குது, காஸ். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும், பி காஸ் தீட்டா. தெரியும்ல, காஸ் தீட்டா அப்படின்னு சொல்கிறது என்ன, காஸ் தீட்டா அப்படின்னா அட்ஜசன்ட் பை ஹைப்போட்டனியூஸ். சைன் தீட்டான்னு சொல்கிறது என்ன, இதெல்லாம் நீங்கள் மேக்ஸில் இதில் படிச்சிருப்பீங்க 10th. ஆப்போசிட் பை ஹைப்போட்டனியூஸ். இந்த ரெண்டு டிவைட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சைன் தீட்டா பை காஸ்ன்னு சொல்கிறது டான் தீட்டா. ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் வந்துருமா, ஹைப்போட்டனியூஸ் கேன்சல் ஆகிட்டு. எப்பயுமே நமக்கு டான் தீட்டா தெரியும், ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் அது நமக்கு எப்பயுமே தெரியக்கூடியது தான். அப்போ என்ன பண்ண போதும், சைன் பை காஸ்ன்னு சொல்கிறதும் டான் தான். அப்போ இந்த மாதிரி ஒரு மெத்தடை யூஸ் பண்ணிடுவாங்க, புரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ காஸ் தீட்டா அட்ஜசன்ட் பை ஹைப்போட்டனியூஸ். இப்போ இந்த இடத்துல அட்ஜசன்ட் சொல்கிறது தான், ஹைப்போட்டனியூஸ் சொல்கிறது பி. நமக்கு என்ன அட்ஜசன்ட் தானே நமக்கு தேவை. இப்போ நமக்கு என்ன மேலே எக்ஸ்ன்னு வச்சுக்கலாமா, இந்த இடம் தெரியாதது. இது வந்துட்டு நமக்கு என்ன
ஹைப்போட்டனியூஸ் சொல்கிறது பியா, இது காஸ் தீட்டா. அப்போ எக்ஸ்ன்னு சொல்கிறது என்னவாக இருக்கும்? எக்ஸ் இல்லை இந்த சிடின்னு வச்சுக்கலாம் சரிங்களா. எக்ஸ்ன்னு சொல்கிறது சிடி, கன்ஃபியூஸ் ஆக வேணும். இப்போ அட்ஜசன்ட் பை ஹைப்போட்டனியூஸ்னா சிடி அட்ஜசன்ட் தானே, சிடி பை ஏசி இப்படி தான் இருக்குது. இப்போ காஸ் தீட்டான்னு சொல்கிறது சிடி பை ஏசி, சிடி பை ஏசி. ஏசி அப்படின்னு சொல்கிறது நமக்கு தெரியும் என்ன, பி வெக்டாரா. அப்போது சிடின்னு சொல்கிறது என்ன கிடைக்கும்? சிடின்னு சொல்கிறது பி காஸ் தீட்டாவா, பி காஸ் தீட்டா. ரைட். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? இது இந்த இடத்துல பிசி அப்படின்னு சொல்கிறது ஏ, சிடி அப்படின்னு சொல்கிறது பி காஸ் தீட்டா. அப்போ என்ன, ஏ ப்ளஸ் பி காஸ் தீட்டா, ஏ ப்ளஸ் பி காஸ் தீட்டா த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஏடி. ஏடின்னு சொல்கிறது இந்த சைடு தானே. இது காஸ் தீட்டாவாக இருந்துச்சுன்னா ஆப்போசைடில் இருக்கிற சைன் இது என்ன இருக்குது நமக்கு? பி சைன் தீட்டா. இந்த ரிலேஷனில் சப்ஸ்டிட் பண்ணுறீங்க, ஆப்போசிட் சைடு கண்டுபிடிக்கிறீங்க. ஆப்போசிட் சைடுன்னு சொல்கிறது என்ன? ஆப்போசிட் சொல் சைன் தீட்டா இஸ் ஆப்போசிட் பை ஹைப்போட்டனியூஸ். ஹைப்போட்டனியூஸ் சொல்கிறது பி, ஆப்போசிட் தானே வேணும், பி எங்கே மல்டிப்ளை பண்ணு. அப்போ ஆப்போசிட்னு சொல்கிறது பி சைன் தீட்டா. ஓகே. இப்போ நமக்கு ஏடின்னு சொல்கிறது என்ன? பி சைன் தீட்டா, பி சைன் தீட்டா த ஹோல் ஸ்கொயரா. ஓகே ரைட். சரி, இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குது? ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்லையா. அப்போ என்ன இருக்குது? ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி காஸ் தீட்டா தி ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் நமக்கு என்ன இருக்குது? ஒரு பி ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு போடலாமா? எப்படி போடலாம்? பி ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு போட்டுடலாமா? ரைட்டா. தென் நெக்ஸ்ட் நமக்கு என்ன இருக்குது? ப்ளஸ் 2ab காஸ் தீட்டா ப்ளஸ் பி ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் தீட்டா. இப்போ ஹியா பி ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் தீட்டா, பி ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் தீட்டா கம்பைன் பண்ண என்ன கிடைக்கும்? ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா பண்ணு தானே. அப்போ இன்ட்டு 1 இந்த ரெண்டு டைம் பி ஸ்கொயர் அப்படியே வெளியில் எடுத்துட்டீங்க, காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டான்னு இருக்கும். பி ஸ்கொயர் அப்படியே வெளியே, அப்போ 1. ஓகே. அடுத்து நமக்கு என்ன இருக்குது? ப்ளஸ் 2ab காஸ் தீட்டா. இதுதான் நமக்கு என்ன? ரிசல்டன் தானே. ரிசல்டன் சொல்கிறது ஆரா. இப்போ நமக்கு ஆர் ஸ்கொயர் ஆர் ஆர் அப்படின்னு சொல்கிறது என்ன? ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab காஸ் தீட்டா. நம்ம சிபிஎஸ்சி புக்கில் இருந்துச்சுன்னா என்ன போட்டிருப்பான்? பி ஸ்கொயர் ப்ளஸ் கியூ ஸ்கொயர் ப்ளஸ் 2pq காஸ் தீட்டா. எஸ், என்னதான் கொடுத்துருக்கப்போ நம்ம ஏன்னு எடுத்துருக்கோம், அதனால் ஏன்னு போட்டிருக்கோம் சரிங்களா. ஓகே பாருங்கள், அதுதானே ஆன்சர். செக் பண்ணிக்கோ. புரிஞ்சுங்களா? ஓகே. இப்போ ஹியா வி ஃபைண்ட் மேக்னிடியூட். நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது என்ன? இப்போ கண்டுபிடிச்சிருக்கிறது மேக்னிடியூட் தான். நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது என்ன? மேக்னிடியூட். இப்போ நமக்கு நெக்ஸ்ட் என்ன வேணும்? டைரக்ஷன் வேணும். ஏன்னா வெக்டார் தானே. இப்போ டைரக்ஷன் கண்டுபிடிக்கிறோம். டைரக்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு எதோட டைரக்ஷன்? ரிசல்டண்டோட டைரக்ஷன். ரைட், ரிசல்டண்டோட டைரக்ஷன். அப்போ நமக்கு என்ன? ஆர் தான். இது ஒரு ஆங்கிள், இது ஒரு வெக்டார், இது ரிசல்டன்ட் வெக்டார். இப்போ ஏ வெக்டார்லேருந்து ஆல்ஃபா அப்படின்னு சொல்கிற ஆங்கிளில் இருக்குது. இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறது எது? இதுதான் கண்டுபிடிக்கும். இதானே ஆங்கிள் தானே, டைரக்ஷன் தானே வேணும். அப்போ ஆங்கிள் தான் கண்டுபிடிக்கிறோம். சரி, இப்போ நமக்கு ஈஸியாக என்ன போடலாம்? tan யூஸ் பண்ணிடலாமா? tan சொல்கிறது தானே ஆப்போசிட் பை அட்ஜசண்டா. tan தீட்டா, இந்த இடத்துல தீட்டாக்கு பதிலாக ஆல்ஃபா தானே. tan ஆல்ஃபா ஈக்குவல் டு என்ன? ஆப்போசிட் சைடுன்னு சொல்கிறது தானே. சொல்லுங்கள் பார்க்கலாம். ஏடியா, ஏடி பை பிடியா. ரைட், ஏடி அப்படின்னு சொல்கிறது தானே பி சைன் தீட்டா. அங்கே இப்படி போட்டது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கா? புரியறதுக்கு கன்ஃபியூஸ் ஆகுதா? கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. ஓகே, இது என்ன? பி சைன் தீட்டா. இந்த சடம், இந்த இடம் பி காஸ் தீட்டா. இது எக்ஸ்னு வச்சதுனாலலாம் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரி, சிடின்னு சொல்கிறது பி காஸ் தீட்டா, ஏடின்னு சொல்கிறது பி சைன் தீட்டா. ஓகேங்களா? கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. சைன் ரிலேஷன் காஸ் ரிலேஷன் எப்படி வந்துச்சுன்னு ட்ரிக்னோமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ் ரெண்டுமே தெரிஞ்சிருக்கணும். ஓகே. இப்போ tan ஆல்ஃபா ஆப்போசிட் பை adjacent.
இப்போ அட்ஜஸ்ட்னு சொல்கிறது என்ன ஏ ப்ளஸ் இது ரெண்டுமே சேர்ந்தது தானே டேரெக்டாக போட்டுடலாமா எப்படி எழுதணும் ஆக்சுவலி நீங்கள் பிசி ப்ளஸ் சிடின்னு எழுதியிருக்கணும் நம்ம டேரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணலாமா ரைட் என்ன ஏ ப்ளஸ் பி காஸ் தீட்டா கீழே மேலே என்ன வரும் நமக்கு பி சைன் தீட்டாவா இப்போ பி சைன் தீட்டா டிவைட் பை ஏ ப்ளஸ் பி காஸ் தீட்டா இது tan ரைட் இப்போ நமக்கு டைரக்ஷன் தானே வேணும் அப்போ ஆல்ஃபா ஈக்குவல் டு நமக்கு என்ன சொல்லலாம் tan இன்வர்ஸ் வறுமை tan இன்வர்ஸ் ஆஃப் b sin theta divided by a plus b cos theta okay right புரிஞ்சா இதுதான் நமக்கு டைரக்ஷன் அப்போ டைரக்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு இது டைரக்ஷன் ஓகேங்களா இது மேக்னிடியூட் புரியுதுங்களா a sin theta divided by b sin theta divided by a plus b cos theta இந்த இடத்துல என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஏக்கான வேல்யூ பிக்கான வேல்யூ அது மாதிரியே அது நீங்கள் சப்ஸ்டியூட் மட்டும் பண்ணால் போதும் கன்ஃபியூஸ் ஆகணும்னு அவசியம் கிடையாது எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் சொல்லுங்கள் பார்க்கலாம் என்ன கொஸ்டின் சொல்லுங்கள் பார்க்கலாம் ஓகே ஓகே மேக்னிடியூட் என்ன 5 யூனிட்ஸ் ஏவோட வேல்யூ ஓகே ஏவோட வேல்யூ 5 யூனிட் பியோட வேல்யூ ஆங்கிள் வந்துட்டு எவ்வளோ 60 டிகிரி ஓகே சரி இப்போ நமக்கு என்னென்னா ரொம்ப ஈஸி தான் ஆங்கிள் பிட்வீன் தம் தானே ஆங்கிள் பிட்வீன் தம் தானே 60 டிகிரி இப்போ பாருங்கள் இப்போ நமக்கு என்ன நம்மளோட ஃபார்முலா ரிசல்டன்ட் ஆர் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் அப்படின்னா 5 ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab 2 cross 5 cross 7 cos theta cos 60 டிகிரி cos 60ன்னு சொல்கிறது என்ன 1/2 25 plus 49 plus 10 into 1/2 தானே எப்படி 7 2 cross தானே 2ab சாரி 7 விட்டுட்டேனா சாரி அப்படின்னா எவ்வளோ 70 70 into 1/2 இப்போ நமக்கு எவ்வளோ வச்சுது 35 இப்போ 35 plus 25 எவ்வளோ வரும் நமக்கு 40 plus 20 60 60 plus 49 109 அருமை எஸ் 109 யூனிட்ஸ் ஏன்னா யூனிட்ஸில் கொடுத்ததுனால அது அடுத்து நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும் டைரக்ஷன் அப்படின்னு சொல்கிறது நமக்கு தெரியும் tan alpha equal to b sin theta divided by a plus b cos theta b sin theta ன்னு சொல்கிறது என்ன b ன்னு சொல்கிறது 7 sin 60 degree divided by a plus b cos 60 degree just value substitute பண்ணுறோம் அப்படின்னா sin 6 ன்னு சொல்கிறது என்ன 1/2 7 into root 3/2 root 3/2 cos 60 degree தான் என்ன நமக்கு 1/2 5 plus 7 cos 60 ன்னு சொல்கிறது 1/2 இது எல்சிஎம் எடுத்துடலாமா என்ன கிடைக்கும் 7 root 3/2 divided by 10 plus 7 divided by 2 அடிச்சிடலாமா இப்போ நமக்கு என்ன இருக்குது 7 root 3 divided by 17 சால்வ் பண்ண என்ன கிடைக்கும் tan alpha equal to 0.713 ஓகே இப்போது ஆல்ஃபா தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம் இதுக்கு என்ன கிளஸ்டர் டேபிள் யூஸ் பண்ணிட்டவங்களை கண்டுபிடிச்சிடலாம் tan inverse of 0.713 இல்லை என்ன கிடைக்கும் நமக்கு 35 டிகிரி ஓகே அப்போது டைரக்ஷன் என்ன இருக்குது 35 டிகிரியில் தான் நமக்கு ரிசல்டன்ட் இருக்குது ரிசல்டன்ட் வெக்டரோட டைரக்ஷன் எவ்வளோ இருக்குது 35 டிகிரியில் இருக்குது புரியுதுங்களா புரியுதா 7 root 3/2 டிவைட் பை எல்சிஎம் எடுக்கும் போது என்ன ஆயிரும் 2 இங்கே வந்துடுமா 10 plus 7 டிவைட் பை 2 அடிச்சிரும்போது இதான் ஓகேவா ரைட் இவ்வளோ தான் நெக்ஸ்ட் கிளாஸில் நமக்கு என்ன இருக்குது சப்ஸ்ட்ராக்ஷன் பார்த்துடலாம் பேரலாகிராம் ஆஃப் ஃபேக்டர்ஸ் பார்க்கலாம்
அதுக்கப்புறம் அதோட ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் வெக்டார்ஸ் அண்ட் ஸ்கேலர்ஸ் பார்த்துருந்தோம். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ.